வெல்கம் பேக் டு 7th Lesson தமிழ் யூடியூப் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் சேனலில் வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்காக ஸ்பெஷலாக நிறைய தமிழுக்கான சீரியஸ் கொஷின் ஆன்சர்ஸ் சொல்லிகிட்ருக்கோம். சரிங்களா? அதன் அடிப்படையில் இன்றைக்கான சீரியஸில் தமிழில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், ரிப்பீட்டடான கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின், உமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கனி நெல்லிக்கனி போல. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வெளிப்படைத்தன்மை. நெக்ஸ்ட், சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. நிலைத்து நிற்கும். இதுக்கான ஆப்ஷன் நிலைத்து நிற்கும். சரிங்களா? சிலை மலை எழுதுகிற எழுத்து நமக்கு காலங்காலமாக அழியாமல் அப்படியே நின்றுட்டுருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செய்பாட்டு வினை தொடர் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. செய்பாட்டு வினை, செய்வினை, செய்பாட்டு வினைன்னு சொல்லிங்கன்னா அதுக்கான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட், மாலத்தி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? மாலத்தி ஒரு செயலை செய்கிறா, அது செய்வினை. நெக்ஸ்ட், 5வது கொஷின், இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. சாலச் சிறந்தது தொடரின் வகை என்ன வகைன்னு சொல்லியிருக்காங்கன்னா உரிச்சொல். சரிங்களா? இதுக்கான இலக்கண குறிப்பு சாலன்றது உரிச்சொல்லை குறிக்கும். நெக்ஸ்ட், பெயர்ச்சொற்களை பொருத்தமானது. நெக்ஸ்ட், அதில் மல்லிகை, பள்ளி, கிளை, இனிமைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் மல்லிகைக்கு பொருள் பெயர். நெக்ஸ்ட்டு, பள்ளின்றது இடப்பெயர், கிளைன்றது சினை, இனிமைன்றது பண்பு. சரிங்களா? மை விகுதி வந்துருக்கு, அதனால் இது பண்பு பெயர். நெக்ஸ்ட், 7வது கொஸ்டின் பொருத்தமற்ற பெயர்ச்சொற்களை எடுத்து எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பொருத்தமற்றது ஆப்ஷன் ஏவும், அதாவது இது கொடுத்துருக்க மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்க ஏவும் சியும். ஓகேங்களா? அதாவது காலப்பெயர் செம்மை கிடையாது. நெக்ஸ்ட், அதே மாதிரி பண்பு பெயர் ஆண்டில் வராது. ஓகே. சினை பெயர் கண்ணை குறிக்கும். தொழில் ஆடுதல். ஓகே. தல் கல்னு சொல்கிறோம் இல்லையா? இதில் தொழிற்பெயர். இது ரெண்டும் சினையும் தொழிற்பெயரும் கரெக்டு. காலப்பெயர் பண்பு பெயர் சரி தவறானது ஒன்று. ஓகேங்களா? நெக்ஸ்ட், கொஷின் 8 கேள் என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லின் வினையச்சம். ஓகேங்களா? கேளோட வினையச்சம் கேட்டு. கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் கேட்டு. நெக்ஸ்ட், தனிந்து என்ற சொல்லின் வேர்ச்சொல் எடுத்து எழுதுக. வேர்ச்சொல் தனின்றது தனி. நெக்ஸ்ட், தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல் தா. சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ என்றது மதியலை குறிக்கும். நெக்ஸ்ட், மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. மா என்பது நமக்கு பெருசு. ஓகேங்களா? உயர்ந்தான்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் நமக்கு குறிக்கும். நெக்ஸ்ட், பறவை இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பறவை பாருங்கள், கடல். நம்ம பறக்கிற பறவை சொல்லிடக்கூடாது. பறவை, கடலுக்கு இன்னொரு பேர் பறவை. புணரி பறவைன்னு சொல்லுவாங்க இல்லையா? பறவைக்கு இன்னொரு பேர் கடல். நெக்ஸ்ட், மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக அப்படின்னு சொல்கிறாங்க. கூகை கூவும், கூகை குணுகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கூகை குளரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கூகை அலரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் மரபு பிழைகள் அற்ற தொடர் எதுனா கூகை குளரும். ஓகேங்களா? அலரும்ன்றது ஆந்தை தான் அலரும். ஓகே. கூகை என்பது குளரும். நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 15 சந்திப்பிழை அற்ற தொடரை கண்டறிந்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வேலைவாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது என்று சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், வேலைவாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை இந்த இடத்துல இச்சு ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதில் சரியான பிழையற்ற தொடர் எதுனா வேலைவாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரக்கூடிய ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, 16வது கொஸ்டின் குற்றியல் உகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல்லை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. பசு குற்றியல் உகரத்தில் பொருந்தாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, பொருந்தாத சொல்லை கண்டறிக. எதுகை மோனை இயைபுன்றது ஒரு சீரியஸ். ஓகேங்களா? அதில் இசைவு தவறு. ஓகேங்களா? பொருந்தாத சொல் எதுகை மோனை இயைபுன்னு சொல்லி அது ஒரு கண்டினியூட்டி. இது இசைவுன்றது வேறு. ஓகேங்களா? எதுக்கு மோனைன்றது முதல் எழுத்து, எதுகைன்றது 2வது எழுத்து சொல்லி ஒன்றி வரும்னு சொல்கிறோம் இல்லையா? அது. நெக்ஸ்ட், ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. சோறு பால் பழம் நீர். ஓகேங்களா? இதுக்கு சரியான ஆப்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். சோறு என்பது உண்டான். பால் பருகினான். நெக்ஸ்ட்டு, பழம் தின்றான். நீர் குடித்தான். ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகேங்களா? பாலை பருகணும், நீர் குடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 19 இதில் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத்துக்களை கண்டறிந்து சொல்லியிருக்காங்க. 8 7 6 5 4 3 3 2 1 இதுக்கான சரியான தமிழ் எழுத்துக்கள். இந்த நம்பருக்கான தமிழ் எழுத்துக்கள் ஆப்ஷன் சி. 876க்கு 4th ஆ ஏ கூன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2வது ஆப்ஷனுக்கு 543க்கு 3rd, 321க்கு 2வது,
நெக்ஸ்ட்டு 369க்கு வந்து ஆப்ஷன் வந்து இதில் ஓகேங்களா, மேட்ச் த ஃபாலோயிங்கில் மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 20வது கொஷின் வந்து பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யாருன்னு சொல்லி கேட்குறாங்கன்னா சித்தர்கள் தான். ஓகேங்களா, யோகம் மூலியமாகவே வந்து அவங்களுக்கு வந்து அறிவு வந்து நிறையா வந்து பெருக்கிக்கிட்டாங்க. அதுக்கு வந்து சித்தர்கள் அவங்களோட பேர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு எதுன்னா பள்ளுப்பாட்டு. ஓகேங்களா, பள்ளுப்பாட்டு வந்து உழவர் பாட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் வந்து காலமேக புலவர். வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காலமேக புலவர். நெக்ஸ்ட்டு மரமும் பழைய குடையும் இதனுடைய ஆசிரியர் வந்து அழகிய சொக்கநாத புலவர். ஓகேங்களா, மரமும் பழைய குடையும் இதற்கான ஆசிரியர் வந்து அழகிய சொக்கநாத புலவர். நெக்ஸ்ட்டு நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள் இக்கூற்று யாருடையது? நீல பொய்கையில் மிதந்திடும் தங்கத் தோணிகள். சரியா, இதை வந்து யார் சொன்னாங்கன்னா அர்ஜுனன் மகாபாரத்தில் சொன்னது, அவருடைய கூற்று இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 25வது கொஷின். நம்ம சீரியஸில் இது கடைசி கொஷின். ஓகேங்களா, இந்த வீடியோவில் உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யாருன்னா திருவிக்கா. ஓகேங்களா, திருவி கல்யாண சுந்தரம் சொல்லுவோம் இல்லையா, உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் ஒரு காவியம் பெரிய புராணம் என்று சொன்னவர் வந்து திருவிக்கா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் ரிமைனிங் வந்து ஒரு 25 கொஷின்ஸ் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பட்டன் போட்டுருங்க. தேங்க்யூ.